வாழ்கின்ற ஒவ்வொரு நொடியையும் நாம் அர்ப்பணத்தோடும் மகிழ்வோடும் நம்பிக்கையோடும் நிகழ்காலத்தில் வாழ்ந்தால் மட்டும்தான் எதிர்காலத்தை உருவாக்க முடியும், எதிர்காலத்தை கொண்டாட முடியும். திருத்தந்தை பிரான்சிஸ். வாழ்கின்ற ஒவ்வொரு நொடியையும் அர்ப்பணத்தோடும் நம்பிக்கையோடும் மகிழ்வோடும் வாழ்ந்தால் மட்டும்தான் எதிர்காலத்தை நாம் உருவாக்க முடியும், எதிர்காலம் மகிழ்வாக அமைய முடியும். அன்பு, பகிர்வு, மன்னிப்பு, ஏற்பு, பகிர்தல் இவையாவும் கடவுள் மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான கொடைகள். இந்த கொடைகள் வாழ வேண்டியதும் வளர்த்து எடுக்கப்பட வேண்டியதும் குடும்பம் என்னும் தளங்களில். இவற்றை குடும்பங்கள் வாழ்ந்தால் திருச்சபை வாழ்வாங்கு வாழும். திருத்தந்தை பிரான்சிஸ். இந்த உலகில் வாழக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய நம்பிக்கையின் அடையாளமாக கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவ சமூகமும் அவர்களுக்கு நம்பிக்கையை மகிழ்ச்சியை வழங்குகின்ற பொழுதுதான் அவர்களுக்கும் வாழ்வு உண்டு என்ற உயிர்ப்பின் செய்தி உலகம் எங்கும் எதிரொலிக்கும். ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் வாழ்வு உண்டு என்பதை கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ சமூகம் ஆற்றுகின்ற பொழுதுதான் உயிர்ப்பு என்னும் கீதம் உலகம் எங்கும் எதிரொலிக்கும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இவற்றை சொல்வதற்கு முன்பு 2 வாரங்களுக்கு முன்பு திருத்தந்தை கூறிய கூற்று எதுவெனில், தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய கழிந்த காலங்களில் நோயிற்றிருந்தேன், ஆகவே பலவீனம் அடைந்திருந்தேன். நான் நோயிற்ற போதும், நான் பலவீனப்பட்ட பொழுதும் பிறருடைய உதவி எவ்வளவு எனக்கு தேவை என்பதையும் பிறருடைய உதவி வழியாக மீண்டும் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடிந்தது என்பதையும் நான் உணர்ந்து கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். ஏனெனில் இந்த நோய்வாய்ப்பட்ட நேரத்திலும் பலவீனப்பட்ட நேரத்திலும் கற்றுத்தராத வாழ்க்கை பாடங்களை இந்த காலங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தன. அதற்கு இறைவனுடைய கிருபை உடன் இருந்தன என்று திருத்தந்தை குறிப்பிடுகிறார்கள். அன்பார்ந்த இறைமக்களே, அருமையான ஒரு வார்த்தையை இன்று நாம் பதிவுரை பாடலுக்கு திருச்சபை கொடுத்திருக்கிறது. வறியவர்களுடைய குரலை கேட்போராய் கடவுள் இருக்கின்றார். திருத்தந்தை அனுபவித்த அனுபவம் சரி, அவர் உரைத்த அந்த நற்செய்தி அறிவிப்பும் சரி, இவையாவும் இந்த வறியவருடைய பலவீனப்பட்டவருடைய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரலாக இருப்பதாகவும், அந்த குரலுக்கு கம்பீரமான கோட்டையாக அரணாக திருச்சபை இருக்க வேண்டும் என்பதையும் திருத்தந்தை அன்பொழுக நமக்கு உணர்த்தி இருக்கின்றார். திருச்சபை என்னும் அற்புதமான தோட்டத்திலே ஒரு அருமையான உயர்ந்த மனம் வீசக்கூடிய ஒரு பூங்காவனம் இந்த நட்டாலம். பலவீனப்பட்டவர்கள் கூடுகிறார்கள், தங்களுடைய பலவீனங்களை மறந்து பலன் பெறுவதற்காக. நோய்வாய்ப்பட்ட மக்கள் எல்லோரும் கூடி வருகின்றார்கள், தங்களுடைய நோய் நீங்கி நலம் பெறும், நலம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை இந்த உலகத்திற்கு ஓங்கி ஒழிப்பதற்காக. இந்த சமூகத்திலே வறுமைப்பட்டு கிடக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய எண்ணத்தின் இயக்கங்கள் நிறைவேறவில்லை என்று துடிக்கின்ற மக்களுக்கு உயிர் துடிப்பாய் செயல்படக்கூடிய உன்னத நிகழ்வாக தங்களுடைய வருகை இருக்கும் என்ற நிகழ்வை வெளிப்படுத்துவதற்காக
நம்பிக்கை இழந்து சோர்ந்து போன பல உள்ளங்கள் மத்தியில் வாருங்கள் நட்டாளத்திற்கு. அங்கு ஒரு மாற்றம் கிடைக்கும், ஒரு ஏற்றம் உருவாகும், வாழ்வு மலரும் என்று சொல்லக்கூடிய பல்வேறு எண்ண இயக்கங்களோடு நாம் இங்கு கூடியிருக்கலாம். திருத்தந்தையினுடைய கூற்றும் இன்று நாம் வாசிக்கப்பட்ட இறை வார்த்தையினுடைய பகிர்வும் இதைத்தான் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. யார் இந்த இறைமையா? இன்று வாசிக்கப்பட்ட இந்த செய்தியிலே இறைவாக்கு தன்னுடைய வாழ்க்கையில் புறம்பலை வெளிப்படுத்துகின்றார். தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய பிறந்த நாளை சபிக்கின்றார், தன்னுடைய பிறந்த தாயை சபிக்கின்றார், தன்னுடைய பிறப்பு செய்தி அறிந்தவரை சபிக்கின்றார், ஆண்டவரையும் புலம்பி தன்னுடைய அவநம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றார். இதற்காக இவ்வளவு மடுமாற்றம். இந்த இறைமையா கடவுளுடைய துன்பங்களை, கடவுளுடைய துயரங்களை குழந்தையாக இருக்கின்ற பொழுது தன் தோளில் தன் நெஞ்சில் சுமந்தவர். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில நண்பர்கள் என்னிடம் ஆழமாக சொல்லக்கூடிய சின்ன வயதிலிருந்து நான் பட்ட துன்பம் வயது 60, 65, 70 ஆகிறது, இன்னும் எனக்கு விடுதலை கிடைக்கவில்லை. ஏன் பிறந்தேன், எதற்காக நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்பதற்கான விடை எனக்கு புரியவில்லை. பிரியமான அன்பு இறைவர்களே, நமக்காக நம்முடைய குடும்பங்களுக்காக துன்பம் படுகின்ற பொழுது நம்முடைய கண்கள் கலங்குகின்றன, நம்முடைய இதயம் மிகுந்த பாரத்தை அனுபவிக்கின்றன. ஆனால் இறைமையா தந்தையாகிய கடவுளால் மக்களுக்காக அனுப்பி வைக்கப்படுகின்ற பொழுது இந்த மக்களுடைய துன்பங்கள், துயரங்கள், இந்த மக்களுக்காக இறைவனுடைய பெயரால் நற்பணிகளை ஆற்ற வேண்டும் என்று விரும்பி வந்தாரோ அந்த மக்களே இந்த இறைமையாவை துன்புறுத்துகிறார்கள், துயரப்படுத்துகின்றார்கள். இந்த மக்கள் கொடுக்கக்கூடிய துன்பம், இந்த மக்கள் கொடுக்கக்கூடிய துயரம் இந்த இறைவாக்குகிற இறைமையாவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. துன்ப கடலில், துன்ப வேள்வியில் அவர் ஆண்டவரை பார்த்து தன்னையும் தன்னுடைய தாயையும் தன்னுடைய பிறந்த நாளையும் பிறப்பிற்கு முன்னறிவித்த நிகழ்வையும் அவர் சபிக்கின்றார். தன்னை தானே சபித்துக் கொள்கின்றார். எனவே கடவுளை சபிப்பதா, தன்னுடைய மக்களை சபிப்பதா? யாரை சபிப்பது? வலுவிழந்தவர்கள், வலுவற்றவர்கள், வழி தெரியாதவர்கள், இனி எங்களுக்கு யாருமே இல்லை என்று நினைக்கக்கூடிய எளிய மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் கடைசியாக தங்களை சபித்துக் கொள்வார்கள். ஆண்டவர் இயேசுவும் அதுதான் தலை சாய்த்து ஆவியை கையெழுக்கிறார். யாரை குறை சொல்வது? எப்படி இந்த பிரச்சனை மீட்டெடுப்பது? வழி தெரியவில்லையே என்று விழிவில் இருக்கின்ற பொழுது ஒரு குரல் ஒன்று ஒலிக்கும். கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே மகளே, உனக்காக நான் இருக்கின்றேன் என்பதை அறிவாய் என்றோ என்ற அந்த குரல் நம்முடைய இதயத்தின் ஆழத்தில் ஒலிக்க அதற்கு செவி மடுக்கக்கூடிய மக்கள் பேர் பெற்றவர்கள். கடைசி வரை எரேமியா போராடுகின்றார். மீண்டும் மீண்டும் கடவுள் அவரை தடுத்து கொள்கின்றார். அவர் பிறர் மேல் பழி போடவில்லை, கடவுள் மேல் பழி போடுகிறார், தன் மேல் பழி போடுகிறார், தன் தாயின் மீது பழி போடுகிறார். இந்த மக்களை நான் என்ன சொல்வேன் என்று தெரியாமல் தன்னையே அவர் பழித்துக் கொள்கிறார். துன்பத்தை தன்மையப்படுத்திக் கொள்கிறார். எனவே அவர் துன்புறும் ஊழியர் என்று அறியப்படுகின்றார். பிரியமான அன்பு இறைமக்களே, துன்ப சூழலிலே, துயர வேள்வியிலே நம்முடைய வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்று ஒவ்வொரு நாளையும் நகர்த்த முடியாமல், வாழ முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இறைமக்கள் யாவருக்கும் எரேமியாவுடைய வாழ்வு ஒரு சிறந்த உதாரணம்.
எனவே எரேமியா, எனக்கு முன் எனக்கு பின் என்ன என்று ஒன்றுமே தெரியவில்லை. கடவுளுடைய அந்த அருள் இந்த உலகிலே வெளிப்படுத்தும்படியாக என்னை அழைத்திருக்கிறார். அதுவும் சிறு வயதில் என்னை அழைத்திருக்கிறார். நான் இந்த பெரியவங்க ஒரு 65-70 வயது மக்கள் பெரியவர்கள் சொல்லும் பொழுது, சின்ன வயதிலிருந்து என்னுடைய வாழ்க்கை முழுவதும் துக்கம், வாழ்க்கை முழுவதும் துயரம், என்ன செய்வது என்று வெளியே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கையுடைய அடையாளம் இயேசு ஆண்டவர் இந்த மண்ணிலே பிறப்பதற்கு முன்பு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கொடை இறைவாக்கினர் எரேமியா. அந்த புத்தகத்திலிருந்து நாம் இன்று வாசகத்தை வாசிக்க கேட்டிருக்கிறோம். எனவே இதே திருத்தந்தை அருமையான ஒரு செய்தியை சொல்வார். என்ன நோன்பு? நீ உன்னை ஒடுக்கிக் கொண்டு உன்னுடைய மனதிலே உன்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் செய்யாமல் இருப்பதால் இதனால் பிறருக்கு என்ன பலன்? அது ஒரு சடங்கு. ஆனால் நீ செய்யக்கூடிய நோன்பு, நீ ஆற்றக்கூடிய தவம் உன்னையும் பிறரையும் புதுப்பிக்க தூண்டும். ஏனில் அதுவே நாம் விரும்பும் நோன்பு என்று ஆண்டவர் உரைக்கின்றார். பிரியமான அன்பு இறைமக்களே, இந்த திருத்தலத்தில் வருகின்ற பொழுது நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவசகாயம் அவர்கள் தான் வாழ்க்கையில் இயேசு ஆண்டவரை தனக்குரியவராக ஆக்கிக் கொண்ட பின்பு வேறு எதை பற்றி அவர் கவலைப்படவில்லை. எல்லாம் அவர் ஒருவரே என்று சொல்லி தன்னுடைய வாழ்வுக்கு யோவை ஒரு கதாபாத்திரமாக எடுத்துக்கொண்டு வாழ்ந்து யோவை விட ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதராக, ஒரு ஆளுமையாக, ஒரு புனிதராக இன்று நம்முடைய மன உணர்விலே, நம்முடைய நம்பிக்கை வாழ்விலே ஞான தந்தையாக நமக்கு காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார் புனித தேவசகாயம். எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைய இந்த நற்செய்தியில் யோவான் அருமையான ஒரு செய்தியை நமக்கு சொல்கிறார். ஆண்டவர் இயேசுவின் மீது கல் எறிய பார்த்தார்கள். இவர் தன்னை ஆண்டவருடைய மகன் என்று ஆக்கிக் கொள்கிறார் என்று சொல்லி, நீர் ஆதரவாளனை பெரியவரோ என்ற ஒரு கேள்வியை கேட்டு அவரை மடக்க வைத்து அதன் வழியாக ஆண்டவர் இயேசுவை கொலை செய்ய வேண்டும், தீர்த்து கட்ட வேண்டும். இயேசு என்னும் ஒரு ஆளுமை இந்த உலகில் வாழ்ந்தால் நம்மை போன்ற ஆதிக்க சக்திகள் வாழ வளர வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். ஒரு மனிதனாய், தனி ஒரு மனிதனாய் இந்த சமூகத்தையே தன்மையப்படுத்தக்கூடிய ஆற்றலை இவன் பெற்றிருக்கிறான். எனவே இவன் ஒழிக்கப்பட வேண்டும். இதுதான் ஆட்சியாளர்கள் அதிகாரிகளுடைய உள்மன உணர்வாகவும் அவருடைய இறுதி இலக்கு முடிவாகவும் இருக்கின்றது. அந்த இடத்தில் கடைசி வரை நம்முடைய தேவசகாயம் கடவுளை மிக மிக உறுதியாக பற்றிக் கொண்டார். அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலே இயேசு என்று சொன்னார், யோர்தான் நதியினுடைய அக்கரைக்கு சென்றார். திருமுழுக்கு கொடுத்த பகுதியிலே இயேசு ஆண்டவர் செயல்பட்டார். ஆனால் இயேசு ஆண்டவர் எந்த அதிசயத்தையும் எந்த அற்புதத்தையும் அங்கு நிகழ்த்தவில்லை. இருப்பினும் யோவானுடைய சீடர்கள் ஆண்டவர் இயேசு மீது நம்பிக்கை கொண்டு பற்று கொண்டு மனம் மாறி ஆண்டவர் இயேசுடைய சீடராக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். இந்த ஒரு பகுதிக்கு நாம் இன்று செவி சாய்த்தோம். இயேசு அதிசயம் செய்யவில்லை, இயேசு ஆண்டவர் அற்புதம் செய்யவில்லை. ஏன் பின் அவருக்கு சீடராக மக்கள் செல்ல வேண்டும்? அவருடைய வாழ்க்கை. அவர் அற்புதம் செய்தாலும் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அவர் அற்புதம் செய்யாமல் இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை நமக்கு எடுத்துக்காட்டு. அவர் பேசினாலும் அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அவர் அமைதியாக இருந்தாலும் அந்த வாழ்க்கை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையால் நம்மை கவர்ந்தவர் ஆண்டவர் இயேசு. எனவே அவர்கள் அவரிடமிருந்து சென்று விடுவார்கள் என்று அந்த பகுதி முடிகின்றது. பிரியமான அன்பிலே மக்களே, நம்ம எல்லாரும் பிரச்சனை என்னன்னா,
10 ஒன்று 11 நான் சேர்த்துக் கொள்ளப்படவில்லையே என்ற ஆதங்கத்தில் தான் நாம் இன்று நொடிந்து கிடக்கின்றோம். கடவுள் என்னை தனித்தன்மையோடு படைத்திருக்கின்றார். எந்த நேரத்திலும் உண்மையை பேச வேண்டும், நீதியை நிலைநாட்ட வேண்டும், உறவை கட்டி எழுப்ப வேண்டும், கடினமாக உழைக்க வேண்டும், கண்ணியத்தோடு வாழ வேண்டும், அன்பொழுக பழக வேண்டும். இறைவன் விரும்பக்கூடிய மனித மாண்பை நேயத்தை ஒருவரோடு பகிர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய தனித்தன்மை. எனவேதான் பெருவாரியான மக்கள் இந்த ஆதி திரு அவையில் வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கை முறையை கண்டு கிறிஸ்துவை பின்பற்றினார்கள். அன்புக்குரிய மக்களே, அதற்கு ஒரு அடையாளம் நம்முடைய தேவசகாயம். நாம் மிக விரைவிலே ஆண்டவர் இயேசுவுடைய பாடுகளை, அவருடைய மரணத்தை, அவருடைய உயிர்ப்பை நினைவு கூர்ந்து கொண்டாட இருக்கின்றோம். இது கொண்டாடப்படுவதற்கு முன்பு நான் நம்முடைய புனிதருடைய பயணத்தினுடைய ஒரு பகுதியை மட்டும் இன்று உங்கள் வைக்க விரும்புகிறேன். புனித தேவ சகாயமும் சிறை வாழ்வும். இந்த புனித தேவ சகாயம் பல இடங்களிலே சிறை வைக்கப்பட்டாலும் ஒரு சில இடங்கள் மிக முக்கியமான இடங்களை பெறுகிறது. ஒன்று, ஆர்வாய் மொழியில் அவர் சிறை வைக்கப்படுகிறார். இரண்டாவது, திருவிதாங்கூரிலே அவர் சிறை வைக்கப்படுகிறார். மூன்றாவது, பெருவிளையிலே அவர் சிறை வைக்கப்படுகின்றார். நான்காவது, திருவனந்தபுரத்திலே அவர் சிறை வைக்கப்படுகின்றார். காவலுக்காக நெடுவன்காடு, புலியூர், திருச்சி இப்படிப்பட்ட இடங்களில் அங்கு அவர் சிறை கைதியாக வைக்கப்படுகிறார். கடவுள் என்ன செய்தார்? இதுதான் கேள்வி. மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னன் படையெடுத்து வருகின்ற பொழுது இந்த மார்த்தாண்டவர்மாவனுடைய இந்த தேசம், திருவிதாங்கூர் தேசம், அதனுடைய கிழக்கு எல்லை ஆர்வாய் மொழி, அது ஒரு கணவாய் பகுதி. மேற்கு தொடர்ச்சி மலை முடியக்கூடிய கணவாய் பகுதிதான் இந்த ஆர்வாய் மொழி. இதில் 2 மைல் தொலைவுக்கு நம்முடைய புனித தேவசகாயம் நீலகண்டனாக அரசு அதிகாரியாக டச் தளபதி நிர்வாகியோடு பணியாற்றுகின்ற பொழுது 2 மைல் தொலைவுக்கு பெரும் கோட்டையை கட்டி இந்த தேசத்தை காத்தவர். அந்த கோட்டைக்கு அருகில் இருக்கக்கூடிய சிறையிலே இவர் சிறைப்படுத்தப்படுகிறார். இது ஆண்டவருடைய திட்டம். நம்ம வீட்டுக்காக இவ்வளவு உழைச்சேன், நாட்டுக்காக இவ்வளவு செய்தேன், திருச்சபைக்காக இவ்வளவு பாடுபட்டேனே, ஏன் கடவுள் என்னை இப்படி ஆக்கிவிட்டார்? சிந்திப்போம். நம்முடைய சிந்தனைக்காக மட்டும் வைக்கிறேன். திருவனந்தபுரம் சிறைச்சாலையிலே நம்முடைய புனிதர் சிறை வைக்கப்படுகிறார். கடலோரம் வாழக்கூடிய திருவனந்தபுரம், அதை சுற்றி இருக்கக்கூடிய மீனவ நம்முடைய கிறிஸ்தவ மக்கள் இதை அறிந்து சிறைச்சாலையை முற்றுகை செய்கிறார்கள். அரசன் திக்குமுக்காடி போகிறார். உங்களுக்கு தெரியும், இந்நிலையத்திலே ஒரு துறைமுகம் அமைக்கப்பட வேண்டும் என்று ஒரு முயற்சி எடுத்ததும் நம்முடைய மக்கள் எல்லோரும் ஒன்றுபட்டார்கள். அந்த திட்டம் தகர்க்கப்பட்டது. நம்முடைய வணக்கத்துக்குரிய புனிதர் திருவனந்தபுரத்திலே சிறை வைக்கப்படுகிறார் என்று கேட்டது மக்கள் பார்க்க மட்டுமல்ல, உணவு பட்டங்களோடு அவரை தேடிச்சார்கள். அங்கு இருக்கக்கூடிய சிறை அதிகாரிகள் நம்முடைய புனிதரிடம் சென்று எப்படியாவது அவருடைய மனதை மாற்ற வேண்டும் என்று யோசித்த அதிகாரிகள், இவர்கள் யாவருக்கும் உள்ளிருந்து நம்முடைய புனிதர் இயேசுவை போதிக்கின்றார், தன்னுடைய நம்பிக்கையின் உறுதியை வெளிப்படுத்துகிறார். வெளியில் மக்கள் உறுதியோடு பெரும் கூட்டமாக நம் புனிதருக்காக குரல் கொடுக்கிறார்கள். அரசன் தாக்கு பிடிக்க முடியாமல் திருவனந்தபுரம் சிறைச்சாலையில் இருந்து நம்முடைய புனிதரை வெளியே கொண்டு வருகின்றார். இது வரலாறு. பல சமயங்களில் நீதி நியாயம் இருப்பதற்கு பெரும் துணையாக இருப்பது பாமர மக்கள், எளிய மக்கள்,
சில சமயங்களில் அரசனுடைய தீர்ப்பை விட எளிய மக்களுடைய அந்த தீர்ப்பு உறுதியானது, நிலையானது, யாராலும் அசைக்க முடியாது. இதை கண்ணார கண்டார், அனுபவித்தார் நம்முடைய புனித தேவசகாயம். மூன்றாவது பிரியமானவர்களே, நம்முடைய புனித பொருளையிலே சிறைப்படுத்தப்படுகின்ற பொழுது ஒரு சின்ன ஓலை குடிசை அவர் படுத்துக் கொண்டிருக்கின்றார். அதிகாலையில் அந்த இடத்திலே நம்முடைய பாசமிகு வணக்கத்திற்குரிய தந்தை யோசேப்பும் தாய் அன்னை மரியாளும் குழந்தை இயேசுவை தன்னுடைய கரங்களிலே தாங்கியபடி விடியற் காலையில் காட்சி கொடுக்கிறார்கள். தேவசகாயம், நீ தனிமையாக இல்லத்திலே இருக்கின்றாய், நான் இதை அறிவேன். இதோ என் தாய் தந்தையோடு குழந்தையற்றிருக்கக்கூடிய உனக்கு குழந்தையாக நான் காட்சி தருகிறேன் என்று சொல்லி தேவசகாயத்திற்கு திருக்குடும்பம் இந்த பெருவிளையில் காட்சி கொடுத்தது. எனவேதான் தேவசகாயனுடைய குழந்தையின் மீது எந்த பற்று இல்லாமல் இருந்தார். தனக்கு குழந்தை கிடைக்கிறது கிடைக்கவில்லை, எதை பற்றியும் கவலைப்படவில்லை. எனக்கு கடவுள் பரிசாக தன்னையே குழந்தையாக கொடுத்திருக்கின்றார். மனநிறை எது எனக்கு செய்தால், என்னுடைய வாழ்க்கையில் எது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் கடவுள் தரிசனம் என்னோடு இருக்கின்றது, கடவுள் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு மனநிறைவு. அன்புக்குரியவர்களே, மார்த்தாண்ட வர்மாமா அவருடைய தலைமை சிறைச்சாலையில் திருவிதாங்கூர். இந்த திருவிதாங்கூரிலே தன்னுடைய உறவினர்களுடைய குடும்பத்தார் அருகில் இருப்பதால் தன்னுடைய மனைவி குடும்பத்தோடு அடிக்கடி சிறைச்சாலையிலே அவருக்கு உணவு கொடுக்கிறாங்க. இதை அரசன் கேள்விப்படுகிறான். அதிகாரிகள் இவர் நிமித்தம் ஏராளமான பொய்களை கொண்டு அழுகிறார்கள். ஏற்கனவே சிறையில் உணர்வை வாட்டி வதைக்கின்றார்கள். அதிகாரம் பறிபோயிற்று, மனித மாண்பு பற்றி போயிற்று, இயலாமை உச்சம் தொடுகின்றது. தன்னுடைய வாழ்க்கையை விரக்தியாக வேண்டும் என்ற முனைப்போடு அரசனுடைய தளபதியும் அவருடைய உதவியாளர் செயல்பட திருவிதாங்கூரிலிருந்து அவரை மாற்றி விடுகிறார்கள். இப்படி எங்கு சென்றாலும் இறைவன் வழியாக, குடும்பம் வழியாக, எளிய மக்கள் வழியாக, தங்களுடைய பணிவாழ் வழியாக மனிதர்கள் ஒன்றை தீர்மானிக்க கடவுள் ஒன்றை ஆற்றிக்கொண்டே இருக்கிறார் என்பதை உணர்ந்து வாழக்கூடிய மனிதர்கள் தான் புனிதர்கள். அவர்கள்தான் மகான்கள். அவர்கள்தான் ஆளுமையை இந்த உலகிலே உருவாக்க வல்லவர்கள். அவர்களே கடவுளை நிரூபிக்க வல்லவர்கள். நீங்க பாருங்க அன்பார்ந்த மக்களே, என்னை சொல்லுகிறேன், கடவுளுடைய பெயரால் திருப்பலி செய்யப்பட்ட புனிதமான நாளிலே சொல்கிறேன், நாம் எல்லோரும் பலவீனர்கள். சின்ன 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 காரியங்களை கூட தாங்கிக் கொள்ள முடியாமல் சோறு மடிந்து போகின்றோம். பழிகளை பிறருக்கு மேல் சுமத்துகிறோம். சிலுவையை பிறர் சுமக்க தூண்டுகின்றோம். முடிந்த அளவு சொகுசாக அமர்ந்து வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஆனால் நாம் வணங்கி மகிழக்கூடிய புனிதர் நமக்காக சிலுவையை வந்தவர், நமக்காக சிறையை அனுபவித்தவர், நமக்காக பதவி அந்தஸ்தை துறந்தவர். நாம் வாழ வேண்டும் என்பதற்காக கடவுளையே நம்பி அதற்காக அர்ப்பணித்தவர். அந்த புனிதரிடம் கேட்கக்கூடிய ஒவ்வொரு ஜெபங்களையும் கடவுள் கண்ணுற்று பார்க்கிறார். இந்த வாழ்க்கையிலே சொல்லப்படுவது போல ஆண்டவருடைய வார்த்தை நம் யாவருக்கும் வாழ கொடுக்க வல்லது. எனவே எவ்வளவு தீர்க்கமான முடிவுகளை அரசன் அதிகாரத்தோடு உறுதியோடு ஆற்றினாலும் அதை ஒரு தூசிக்கு நிகராக ஏற்றுக்கொண்டு இறைவனுடைய வார்த்தையை ஆழ்ந்து நம்பி வாழ்ந்த புனிதரை வணங்குவது மட்டுமல்ல நமது கடமை, வழிபட வேண்டியது நம்முடைய கடமை. எனவே அன்புடைய இறைவர்களே, உங்களுடைய துக்கங்களை அறியேன், உங்களுடைய துயரங்களை அறியேன். இனி உங்களுக்கு கவலை இல்லை, துக்கம் இல்லை, துயரம் இல்லை, எல்லாம் நிறைவாக இருக்கிறது. எனவே அகவையில் கனிவுறுங்கள் என்று சொல்லக்கூடிய வானத்தினுடைய ஒளி இந்த மண்ணிலே ஒலிக்கும்படியாக நம்மை கடவுளுடைய கருவியாக ஆண்டவரை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் என்பதில் நாம் நம்பிக்கை கொள்வோம்.
சோர்ந்து மடிந்து போகக்கூடிய வாழ்க்கையில் காலையிலே பிறந்து மாலையிலே மடிந்து போகக்கூடிய மலர் என்றும் தான் மடிந்து போக போகிறேன் என்பதற்காக மனம் உடைந்து போனதாக இல்லை. எனவேதான் கடவுள் சொன்னார், புல்லை பார், பூவை பார், காலையிலே மலர்ந்து மடிகின்ற இவற்றையெல்லாம் கடவுள் இவ்வளவு உடுத்தி அழகு பார்ப்பார் எனில் தன் சாயலாக படைக்கப்பட்ட மனிதனுக்கு கடவுள் எவ்வளவுதான் செய்ய மாட்டார். மகனே, உன் மிக மிக நெருக்கமான அன்புக்குரிய தாய் தந்தை, குருமணத்துக்கு போய் விடுமுறைக்கு வருகின்ற பொழுது ஒரு அண்ணன் என்னோட 10 சந்தோஷமாக பக்கத்து வீட்டுக்காரன், நான் திருப்பள்ளி முடிஞ்சு அம்மையோட வாரேன், அம்மாவோட சொல்லி நீ அவனை ஒண்ணு செய்யாத, அவனை ஒண்ணு செய்யாது, சும்மா ஓடி சென்று ஒரு அம்மா தன் பிள்ளைக்காக சின்ன காரியங்கள் கூட தாக்கு பிடிக்க முடியாமல் தன் மகன் யாருடைய தேவையில்லாம பேச்சுக்கும் செயலுக்கும் ஆளாக்கப்பட்டு விடக்கூடாது என்று நம்முடைய தாய் நம்முடைய தந்தை விரும்புகிறார்கள். பலவீனப்பட்ட நம்முடைய தாய் தந்தை இவ்வளவு நமக்கு பாதுகாப்பை அன்பை கொடுக்க ஆற்றல், மனம், உள்ளம் சார்ந்த உணர்வு, இதே அன்பு இருக்குமெனில் நம்ம எல்லாரையும் படைத்த நம்ம எல்லாரையும் அன்பு செய்யக்கூடிய தூய தந்தை எத்தனை 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 மடங்கு நம்மை அன்பு செய்ய தயாராக இருக்கிறார். செவியோடு மனமே செவியோடு, உடன் சென்று அவரோடு பயணிக்க துணிந்திடு மனமே துணிந்திடு. இவை வற்றி போகின்ற பொழுது, இவை இல்லாமல் போகின்ற பொழுது வாழ்க்கையில் பல துக்கங்கள், துயரங்கள் நம்மை கலவி கொள்கிற விடுதலை பெறுவோம். நம்பிக்கையோடு விடுதலை பெறுவோம். தன் நம்பிக்கை, கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஆளுமை நம்முடைய ஞான தந்தை நமக்கு தந்திருக்கக்கூடிய வாழ்க்கை பாடம். இதில் நம்பிக்கை கொள்வோம். ஏன் அவரை என்று மட்டும் சொல்லவில்லை, நம்முடைய ஞான தந்தை என்று சொல்கிறோம். 870 ஆண்டுகளுக்கு முன்பு நம்மை போல வாழ்ந்த ஒரு புண்ணியவாளன், எந்த சூழலிலும் கடவுளையும் கடவுளுடைய கொள்கைகளையும் எந்த விதத்திலும் அறிவில்லாமல் சிந்தித்து செயல்படக்கூடிய விதத்தில் துன்பங்களை, துயரங்களை அவர் தாங்கி தாண்டி அனைத்தையும் கடவுளுக்குரியதாக ஆக்கிக் கொண்டு வாழ்ந்தார்கள். அவருடைய பிள்ளைகளை நாம் வாழ வேண்டும். தந்தை நாம் அறிந்து நமக்காக உயிரை கொடுத்து நம்மை அன்பு செய்யக்கூடிய அளவுக்கு ஆற்றல் உடையவராக இருக்கிறார்கள். பலவீனப்பட்ட நாம் பலம் நிறைந்த கடவுளுடைய கரங்களை பற்றிக் கொள்ள வேண்டாமா? தந்தையுடைய வார்த்தையை நடக்க வேண்டாமா? அவருடைய வார்த்தை சொல்லக்கூடிய செய்திகளுடைய காதுகள் கவனோடு கேட்க வேண்டாமா? கடவுள் சொல்கிறார், என் மகனை ஒருபோதும் உனக்காக என் காதுகளை நான் மூடி வைத்ததில்லை, அடைத்து வைத்ததில்லை. ஒருபோதும் துக்கத்தை, துயரத்தை கண்டல் என்னுடைய கண்களை நான் மறைத்துக் கொண்டதில்லை. ஒருபோதும் நீ போகக்கூடிய பாதை கரடு முரடு என்பதை அறிந்து உன் கரங்களை பற்றிக் கொள்ள நான் ஒருபோதும் பின்வாங்கியதில்லை. உனக்காக நான் இருக்கின்றேன், உன்னோடு நான் இருக்கின்றேன், கலங்காதா, திகையாதே, உன்னை காப்பேன், உன்னை கண்ணின் மணி போல காப்பேன், உன்னோடு உடனிருப்பேன், உனக்கு வழிகாட்டுவேன், உனக்கு தேவையான யாவற்றையும் செய்வேன். நம்பு, உன் புனிதத்தை காத்துக்கொள், உன் நம்பிக்கையை வளர்த்துக்கொள், உன் உழைப்பை மாண்புறச் செய், உன் உறவிலே நீ நிலைத்திருக்க முயற்சி செய். எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனையே அன்பு செய். இறைவன் படைத்த ஒவ்வொரு மனிதரையும் நாம் நம்மை அன்பு செய்வது போல அன்பு செய்ய கடவுளுக்கு அழைப்பை வாழ அர்ப்பணிப்போம். அந்த நேரம், அந்த பொழுது நம்முடைய இன்றைய விழாவினுடைய, இன்றைய நற்செய்தியினுடைய, இன்றைய இறைவார்த்தையினுடைய மைய கருப்பொருளாய் இருக்கக்கூடிய எரேமியா கடைசி வரை கடவுளை விடாமல் தன் துயரத்தில் நிலைத்திருந்து துன்புறும் இறைவாக்குனராக அவர் பேணப்பட்டு இன்னும் நம்முடைய அனைவருடைய உள்ளத்திலே உறைந்திருப்பது போல நம்முடைய துக்கம், நம்முடைய துயரம். தேவ சகாயத்தை நினைக்கின்ற பொழுது யாரெல்லாம் சங்கடப்படுறீங்க? தேவசாயத்தை நினைக்கின்ற பொழுது யாரெல்லாம் துன்பப்படுறீங்க? சந்தோஷப்படுறோம். ஆனால் அவர் நமக்காக துன்பப்பட்டார். அவர் நமக்காக தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தார். திருத்தந்தை சொல்றார், ஒரு நாளையும் அர்ப்பணித்து வாழ்கின்ற பொழுதுதான் எதிர்காலம் உண்டு என்பதை நம்பும்படியாக கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ சமூகம்
வழிவகை செய்யுங்கள். அழைப்பை ஏற்போம். அந்த அழைப்பை நமதாக்கிக் கொள்வோம். இறைவன் விரும்பக்கூடிய அற்புதமான வாழ்க்கை இந்த உலகிலே வாழ்வோம். அருள் வேண்டுவோம். ஆமென்.